ஹலோ, நான் உங்கள் பாசிட்டிவ் நசீர் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட கேட்டால் அப்படி ஐ கோ, யூ கோ, கோ ஹீ கோன்னு சொல்லக்கூடாதாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படிங்க. ஸோ அதுக்கு என்ன ரூல்ஸுங்கிறது சொன்னாக்கா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதை பற்றி தான் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்டு, அதாவது ஒரு வாக்கியங்கள் நம்ம பயன்படுத்தும் போது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வெப்பு சப்ஜெக்டோட எப்படி அக்ரிமெண்ட் ஆகுதுங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பையன் கேட்டதான் நான் சொல்கிறேன். நானுங்க ஐ கோ, யூ கோ, ஹீ கோன்னு சொல்லக்கூடாது, ஹீ கோஸ்ன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அதுக்கு என்ன பதில்னாக்கா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆக்ஷனை, அதாவது நட, ஓடு, சாப்பிடு, தூங்குங்கிற இந்த ஆக்ஷனை செய்யறது யார்? மனுஷன் அல்லது ஒரு விலங்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்ல போனாக்கா ஐ வி, அதாவது நான், நாங்கள். செகண்ட் பர்சன் சொல்ல போனாக்கா யூ, நீ அல்லது நீங்கள். இப்போது ஐ வி யூ இந்த மூணு வார்த்தை தவிர உலகத்தில் இருக்க எல்லாமே தேர்ட் பர்சன். உலகத்தில் இருக்கிறது எல்லாமே தேர்ட் பர்சன் சப்ஜெக்டாக நினச்சிக்கோங்க. இந்த தேர்ட் பர்சனை சிங்குலராகவும் ப்ளூரலாகவும் நம்ம மாற்றலாம். அப்போது இந்த ப்ளூரல் வந்து ஃபஸ்ட் பர்சன் கூடயும் செகண்ட் பர்சன் கூடயும் சேர்ந்து ஃப்ரெண்டாக மாறிக்குது. இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் பர்சன் ஐ வி, செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் ப்ளூரல். இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கும் இந்த ப்ரெசண்ட் வெர்புக்கும் பக்கத்தில் எஸ் என்பது வராமல் நம்ம பயன்படுத்தணும். பார்த்தீங்கன்னாக்கா ஐ கோ, யூ கோ, வி கோ, தே கோ, மை ஃப்ரெண்ட்ஸ் கோ, த பாய்ஸ் கோ இப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதுவே தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லக்கூடிய ஹீ, ஷீ அல்லது ஏதாச்சும் ஒரு பேர், கோபால், மணி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர் இருக்குதுன்னாக்கா அங்கே கோஸுங்கிறது நம்ம சொல்லணும், கோன்னு சொல்லக்கூடாது. சரி, இதுக்கான ரூல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஆஃப்டர் த சப்ஜெக்ட் ஒரு ப்ரெசன்ட் வெப்பு அட்டாச் பண்ணும்போது வெப்பு பொறுத்தவரையில் லாஸ்ட் லெட்டரை நம்ம கவனிக்கணும். லாஸ்ட் லெட்டர் HOSX இருந்துச்சுனாக்கா, HOSX இருந்தாக்கா ES சேர்த்திக்கணும். யாருக்கு? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு. சரி, இன்னொன்று, த லாஸ்ட் லெட்டர்ஸ் GH இருந்துச்சுனாக்கா எஸ் மட்டும் சேர்த்துனா போதும். இது ஒரு ரூல். அதே மாதிரி இன்னொன்று, வெப்புடைய லாஸ்ட் லெட்டர் ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் லெட்டர் ஒய்ன்னு இருந்துச்சுனாக்கா, ஒய்க்கு முன்னாடி வவ்வலாக இருந்ததுனாக்கா நீங்கள் எஸ் மட்டும் சேர்த்திட்டா போதும். அதுவே ஒய்ங்கிற லெட்டருக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ்ஸாக நீங்கள் மாற்றணும். புரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போது அடுத்த ரூல் என்னன்னாக்கா, வெப்புடைய லாஸ்ட் லெட்டர் HOSXY இதை தவிர மீதி இருக்கக்கூடிய 21 எழுத்துக்களுக்கும் நீங்கள் என்ன பயன்படுத்தணுன்னாக்கா எஸ் மட்டும் சொன்னாவே போதும். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். HOSX, இப்போ ஹெச் கொண்டு முடியறது கேட்ச், கேட்ச்னாக கேச்சஸ். கோ, கோஸ். அதே மாதிரி எஸ்னாக்கா பாசஸ். அடுத்தது எக்ஸ்னாக்கா மிக்சஸ். அடுத்தது முன்ன சொன்னேன் ஜிஹெச்னாக்கா வெறும் எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது லாஃப்னாக்கா லாஃப்ஸ். அவ்வளோதான். அடுத்தது ஒய்யை பற்றி சொன்னேன் இல்லையா, ஒய்க்கு முன்னாடி வவ்வல் இருந்ததுனாக்கா, அதாவது பை, BUY, ஒய்க்கு முதல் எழுத்து யூ இருந்ததுனால பைஸ், எஸ் மட்டும் சேர்த்துனா போதும். அதுவே வந்து கான்சனன்ட்டு. இப்போ ட்ரை இருக்குதுன்னு வச்சுக்கலாமே, TRY, ஒய்க்கு முதல் எழுத்து ஆர் கான்சனன்ட் இருந்ததுனால ட்ரைஸ், TRIES, ட்ரைஸ்ன்னு சொல்லி சொல்லணும். சரி, இப்போது
வேறு எழுத்துக்கள் எந்த எழுத்து கடைசி எழுத்து இருந்தாலும் சரின்னு, அதாவது HOSXY தவிர, ஒரு உதாரணத்துக்கு ஸ்பீக்னாக்கா ஸ்பீக்ஸு, கம்னாக்கா கம்ஸ், வாக்னாக்கா வாக்ஸு, ரன்னாக்கா ரன்ஸு. ஸோ இந்த எஸ் எல்லாம் யாருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் அகேன் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட் பர்சன் ஐவி, செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் ப்ளூரல். இவங்களுக்கு வெர்புக்கு பக்கத்தில் எஸ் வராது. ஸோ சப்ஜெக்ட் பொறுத்தவரை தேர்ட் பர்சன் சிங்குலராக சொல்லக்கூடிய ஹீயோ ஷீயோ, சிங்குலராக சொல்லக்கூடிய ஹீயோ ஷீ, ஒருத்தருடைய பேர் அல்லது மை ஃப்ரெண்டு, எ பாய், அதே மாதிரி எ பேர்டு, இப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிங்குலராக இருந்துச்சுனாக்கா எஸ் ரூலை நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கனாக்கா சிம்பிள் ப்ரெசண்ட்டு ஸ்ட்ராங்காக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சரிங்களா?